வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா பெங்காலில வெளியான ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு தாக்குமார் ஜூலி அப்படின்றது. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஏக்கன் பாபு, போயம் கேஷோட சீரிஸ்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அதே மாதிரி இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டி டிடெக்டிவா விசாரணை பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் பிளாட் என்னன்றதை முதல்ல சொல்றேன். இந்த பார்ட்டி ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த கல்யாண பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, திடீர்னு கொஞ்சம் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறா. அவ ஏதோ ஒரு மயக்கத்துல இருந்தா, யாரோ பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணை சாவடிச்சிருக்கிறதா இந்த பாட்டி நினைக்கிறாங்க. ஆனா மத்தவங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இந்த பாட்டிக்கு சந்தேகம் இருக்கிறதுனால இந்த பாட்டி விசாரணை பண்றாங்க. அப்பதான் அந்த குடும்பத்துல அடுத்தடுத்து மரணம் நடந்துட்டு இருக்கு. கடைசியில இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றதை இந்த பாட்டி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த சீரிஸோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கல்யாண வீட்டை காட்டுறாங்க. கல்யாண பொண்ணோட பேரு ரம்யா அப்படின்றது. ஆக்சுவலா பெங்காலி ஸ்டைல்ல தான் இந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் முகத்தை மறைச்ச மாதிரி தான் வருவாங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்க அவங்கள தூக்கி மாப்பிள்ளை கிட்ட தரணும். அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும் போது அந்த கல்யாண பொண்ணு ரம்யா இருக்காங்கல்ல, கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்றாங்க. மயக்க வர மாதிரிலாம் பண்ணி பொத்துன்னு மேல இருந்து கீழே விழுறாங்க. கொஞ்சம் ஹைட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்கல்ல, தலையில அடிபட்டு தலையில இருந்து ரத்தம்லாம் ஊத்திட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. இந்த பாட்டி மட்டும் வராம பேத்தியும் கூட்டிட்டு இன்ஸ்பெக்டரை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதோ ஒரு டெத்தை பத்தி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டுல இருக்க பூனை இறந்து போயிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த கல்யாண பொண்ணை பத்தி சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு பூனையை பத்தி சொல்றாங்க. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. எங்க ஒரு பூனை இறந்து போனதுக்கு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்களான்னு கேட்கிறாரு. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு அந்த பூனை தான் உயிர்ன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. இந்த பாட்டி நிறைய பாட்டெல்லாம் பாடுவாங்க. அந்த பூனையை கொஞ்சம் விளையாடுறதெல்லாம் காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பூனை கொலை செய்யப்பட்டிருக்கு. யாரோ கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காங்க போல. அதுவும் இல்லாம ஒரு லெட்டரையும் விட்டுட்டு போயிருக்காங்க. நீ பண்ணிட்டு இருக்க விசாரணையை ஸ்டாப் பண்ணு, இல்லன்னு வச்சுக்கோ உனக்கும் இதே நிலைமைதான்ற மாதிரி யாரோ லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க போல. அப்படி என்ன வேலையை நீங்க பண்ணீங்க, அதை முதல்ல சொல்லுங்கன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அப்பதான் இந்த பாட்டியும் விஷயத்த சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு பேத்தி இருக்காங்கல்ல, அந்த பேத்தியோட ஃப்ரெண்டா தான் ரம்யா இருப்பாங்க. ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு பேத்தியோட ஃப்ரெண்டு தான் போல. பேத்தி கூட சேர்ந்த மாதிரி பாட்டியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. ஃபங்க்ஷன்ல பேத்தி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது தான் பொண்ணை கூட்டு வராங்க. திடீர்னு பொண்ணு இருக்காங்கல்ல, மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்த பொண்ணு ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க போல. என்ன பொண்ணு திடீர்னு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் பெரியப்பா இருப்பாரு, பெரியமா இருப்பாங்க, அதே மாதிரி அத்தை இருப்பாங்க. பெரியப்பா என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்து போயிருச்சு போல, இது எதுக்கு நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கணும், நம்மளே பார்த்து என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம், போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு இந்த பாட்டி உள்ள புந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டத்துக்கு இந்த பாடியை அனுப்பிதான் ஆகணும், போலீஸ் கிட்டயும் சொல்லதான் செய்யணும். ஏன்னா இந்த பொண்ணு வரும்போதே கொஞ்சம் மயக்கத்துல தான் இருந்தா, இந்த பொண்ணுக்கு விஷம் கலந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த கேஸ் இப்ப விசாரணையில இருக்கு போல. இந்த நிலைமையில தான் எனக்கு இந்த மிரட்டல் லெட்டர் வந்திருக்கு. நான் இந்த கேஸை பத்தி கொஞ்சம் விசாரணை பண்றதுனால யாரோ என்ன மிரட்டுறாங்க போல, நீங்க தான் யாரு என்னன்னு பார்க்கணும்ன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. சரி ஓகே, நான் யாரு என்னன்றதை பாக்குறேன், இப்ப நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சொல்ல போனா இன்ஸ்பெக்டர் தான் இந்த பாட்டியை பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா இந்த பாட்டி லொடன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப பேத்தியும் பாட்டியும் ஸ்டேஷனை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் பேத்திக்கும் அந்த ரம்யாக்கும் எப்படி பழக்கம் தெரிய வருது. ரெண்டு பேருமே ஒன்னா வெளிநாட்டுல படிச்சிருக்காங்க போல. அதை பத்தி எல்லாம் பேத்தி சொல்றாங்க. இந்த பாட்டி இவங்களோட கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் பையன் எல்லாம் இருந்திருப்பாரு. இப்ப எல்லாருமே இறந்து போயிட்டாங்க போல. பேத்தி கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் ஃபாலோ பண்றாரு. சட்டுன்னு பாட்டியும் யாரா நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோபமா கேக்குறாங்க. இவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் பழைய பேப்பர்லாம் எடுக்கிறவர் போல. அந்த குடும்பத்துல இருந்து பழைய பேப்பர்லாம் தந்திருப்பாங்க, கூட ஒரு டைரியும் சேர்த்து வந்திருக்கும். இந்த டைரியை தரலான்னு அந்த ஃபேமிலி கிட்ட போனேன். அந்த ஃபேமிலி அந்த பொண்ணு இறந்து போன கவலையில இருக்காங்க. அதனால தான் நீங்க தந்துருங்கன்றதுக்காக உங்ககிட்ட தரதுக்கு வந்தன்ற மாதிரி அந்த டைரியை தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரம்யாக்கு பெரியப்பா பெரியமா அத்தை இருக்கிறதா சொன்னல, இவர் தான் பெரியப்பா. இவரை பெரியப்பானே சொல்றேன். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் ஹேண்ட் இருக்காரு. இந்த ரைட் ஹேண்டை வச்சு சில இல்லீகல் வேலை எல்லாம் பெரியப்பா பண்றாரு போல. இப்ப ரைட் ஹேண்டுக்கும் இவருக்குமே ஏதோ பிரச்சனை. ரைட் ஹேண்டு கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்கான். எனக்கான காசை நீங்க சரியா தரல, காசை தாங்கன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான்.
அவன் கிளம்பும் போதுதான் கரெக்டா இந்த பொண்ணு வராங்க, அதாவது பேத்தி வராங்க. அவர் எதுக்காக கோவமா போறாரு, அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. அதெல்லாம் எதுக்குமா உனக்கு, அதை பத்தி எல்லாம் கேட்காதன்ற மாதிரி இந்த பெரியப்பா சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு டைரிய பத்தி பேசலாம் நினைக்கிறதுக்குள்ள பாட்டி தடுத்துறாங்க. இவர்கிட்ட டைரிய பத்தி எதுவும் சொல்ல தேவையில்ல, நம்மளே டைரிய வச்சுக்கலான்ற மாதிரி இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டு போறாங்க. அதாவது மத்தவங்க கிட்ட பேசுறதுக்காக இந்த பேத்தியை கூட்டு போறாங்க. பேத்தி வந்து இறந்து போன பொண்ணோட ஃப்ரெண்டுல, அதனால எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ரம்யாவோட அப்பாவும் அம்மாவும் இந்த இடத்துக்கு வராங்க. இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு போல, ஏதோ பாய்சன் கலந்து தந்துதான் ரம்யா இறந்து போயிருக்கான்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும். அதை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. நான் முன்னாடியே கெஸ் பண்ண பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி பாட்டி லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுல மீனான்னு ஒரு வேலைக்கார லேடி இருக்காங்க. இவங்களால பேச முடியாது. இவங்க தான் ஓடி ஆடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலைக்காரங்களை நிறுத்தி இந்த ரைட் ஹேண்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ என்னதான் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி வேலை பார்த்தாலும் சரி, நீ வேலைக்காரி தான். உன் ஹஸ்பண்டையும் உன்னையும் வேலைக்காரங்களா தான் பார்ப்பாங்க, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த லேடி அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த ரைட் ஹேண்ட காட்டுறாங்க. இவர் பெரியப்பா கூட சண்டை போட்டுட்டு கிளம்பினாரு பாத்தீங்களா, போற வழியில இருமல் பயங்கரமா வருது. ஒரு ஸ்டேஜ்ல மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அந்த பொண்ணோட பாடி வீட்டுக்கு வந்துருச்சு போல. இப்ப எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. குறிப்பா அந்த பொண்ணோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப சிவான்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஏதாவது நியூஸ் மாதிரி கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி கவர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பேத்தி இருக்காங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என் பாட்டி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்ற மாதிரி கால் பண்ணி தராங்க. அந்த பாட்டி கிட்ட வேற பேசணுமா அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிக்கிட்டே பேசுறாரு. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க விசாரணை பண்ணும்போது நானும் கூட இருக்கேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஏன்னா வேணான்னு சொன்னாலும் அந்த பாட்டி கேட்க மாட்டாங்க. சரி சரி நீங்க விசாரணை பண்ணும்போது கூட இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏற்கனவே அந்த ரைட் ஹேண்ட் ஒரு இடத்துல விழுந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துல வேற ஒரு மர்ம நபர் வராரு. அந்த ரைட் ஹேண்ட் பாடியை கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கொண்டு போறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. இவங்க தான் இறந்து போன ரம்யாவோட அம்மாவா இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறது ரம்யாவோட பெரியமாவா இருப்பாங்க. ரம்யா இறந்து போனதை நினைச்சு அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்க பெரியமா இருக்காங்கல்ல, கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இறந்து போன ரம்யாக்கு ஒரு அத்தை இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அந்த அத்தையோட ஹஸ்பண்டுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த அத்தையும் பையனும் மட்டும் தான் இந்த வீட்டுல இருப்பாங்க. பையனோட பேரு ரோகன் அப்படின்றது. அவனை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு ட்ரக் எடுத்துக்கிட்டே இருப்பான். இப்ப ட்ரக் வேணும்ன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அம்மா தான் சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாட்டியோட பேத்தி கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த பெரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 குடும்பம் சேர்ந்து இருக்காங்க. அதாவது அப்பா, பெரியப்பா, அதுக்கப்புறம் அத்தை ஃபேமிலி, இந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து இருக்காங்கல்ல. இவங்களுக்குள்ள சொத்து தகராறு எப்ப பாரு வந்துகிட்டே இருக்கும் போல. அதுல இந்த ரோகன் தான் பெரியப்பாவை ரொம்ப திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இந்த சண்டையை டீட்டெயிலா நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு கிடைச்ச டைரியில டீட்டெயிலா எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து அவங்க வீட்ல இருந்து ஒரு டைரி கிடைச்சதுன்னு சொன்னார்ல, அது கல்யாண பொண்ணு ரம்யாவோட டைரியா இருக்கும். இதெல்லாம் பாட்டி படிக்கும் போது நடந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் இவங்களோட பேத்தி வீட்டுக்கு வராங்க. நைட்டு கொஞ்சம் லேட்டா வந்திருக்காங்கல்ல, அதனால பாட்டி இவங்களுக்கு சுத்தி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சிவான்னு ஒரு ஜேர்னலிஸ்ட காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் புதுசா தான் இந்த பத்திரிகையில சேர்ந்திருக்காரு போல. நீ சீக்கிரமா நல்ல நியூஸ் கொண்டு வரலன்னு வச்சுக்கோ, உனக்கு வேலை போயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி பேத்திக்கு தலைலாம் வாரி விட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பெரிய போர்டு இருக்கிறது தெரியுது. இது என்ன போர்டு பாட்டின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுவா, சந்தேகப்படுற எல்லாரையும் நான் இங்கதான் மாட்ட போறேன், சந்தேகம் எனக்கு நிறைய பேர் மேல இருக்குன்ற மாதிரிலாம் பாட்டி சொல்றாங்க. நாளைக்கு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு போக போறாருல, அப்ப இவங்களையுமே வர சொல்லியிருப்பாரு. இவங்களுமே இன்ஸ்பெக்டர் என்னதான் கேள்வி கேட்கிறாரு அப்படின்றதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சொத்து தகராறு இருக்கிறது பாட்டிக்கு தெரியும். டைரி மூலியமா பாட்டிக்கு தெரியும். ஆனா இவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா இருக்க மாதிரிலாம் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாட்டி கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட விசாரிக்கும் போதும் இவங்க ஒவ்வொருத்தரையும் சந்தேகமா பாக்குறாங்க. அதுலயும் அந்த கல்யாண மாப்பிளைய ரொம்ப சந்தேகப்படுறாங்க. அவன் கால்ல ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்கு. அந்த அலர்ஜி ஆன பகுதியை அவன் சுரண்டிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் இவங்க கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. அதாவது இவன் தான் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கல்யாண மாப்பிள்ளை மேல டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் பேரு தினேஷ் அப்படின்றது. ஏறக்குறைய அவனுக்கு சொரியாசிஸ் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. குறை இருக்கிற ஒரு பையனுக்கு எப்படி பொண்ணை தருவாங்க, அப்ப பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்கு போல அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆமாம் பாட்டி, அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் ஸ்மெல் பெருசா தெரியாது. அதே மாதிரி டேஸ்ட கூட அவளால முழுசா புரிஞ்சுக்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதான பார்த்தன்ற மாதிரி பாட்டி யோசிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இவங்க 2 பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுல இருக்க வேலைக்காரி கொஞ்சம் லேட்டா வராங்க. இப்படிதான் லேட்டா வருவியான்னு பாட்டி திட்டும் போது இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த கடைக்காரர் இறந்து போயிட்டாரு, ஒரே கூட்டமா இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த கடைக்காரரை பத்தி பேசுறாங்கன்னா, பழைய பேப்பர் கடை வச்சிருக்கிறதா ஒருத்தர் சொன்னார்ல, இவங்களுக்கு டைரி தந்தார்ல, அவர் இறந்து போயிருக்காரு.
அவர் எதனால இறந்து போயிருக்காருன்ற மாதிரி பாட்டி இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாட்டி இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வராங்க. இவன் இறந்து போனதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்றாங்க. இவன் கடைசியா எங்க கிட்ட ஒரு டைரிய தந்தான், அதனால இவன் கொல்லப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி கல்யாண கான்ட்ராக்ட் எடுத்தவங்கள காட்டுறாங்க. இப்ப கல்யாணமே கேன்சல் ஆயிருச்சுல, அதனால இவங்க வீட்டுல போட்ட எல்லா பொருளையும் எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கொண்டுலாம் போயிட்டு இருக்காங்க. அந்த பேப்பர் கடை வச்சிருந்த நபர் இறந்து போயிட்டார்ல, அவரோட பேரு கணேஷ் அப்படின்றது. இப்ப பேத்தியும் பாட்டியும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அவர் கடைசியா காஃபி குடிச்ச மாதிரி கப் அந்த இடத்துல இருக்கு. கடைசியா காஃபி குடிச்சிருக்கான்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதை தாண்டி அந்த பெரியப்பா சம்பந்தப்பட்ட சில ஃபைல்லாம் இங்க இருக்கு. அந்த பெரியப்பா கொஞ்சம் இல்லீகல் வேலைலாம் பண்றாருன்னு சொன்னேன்ல, அதாவது பில்டிங்ல இருந்து ஆளை துரத்தி விடுறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவார் போல, அந்த ஃபைல்லாம் இருக்கு. ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் அந்த ஃபேமிலி கிட்ட விசாரணை பண்ணி முடிச்சிருப்பாரு. அங்க இருக்க வேலைக்காரங்க கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு பேசுறாரு. இப்ப பின்னின்ற ஒரு வேலைக்காரி வந்திருக்காங்க. இவங்க கிட்ட அந்த குடும்பத்தை பத்தி டீடைலா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க சொல்றது மூலியமா பெருசா எதுவுமே இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப அடுத்த 2 வேலைக்காரங்களை கூப்பிடுறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மீனான்னு ஒருத்தங்கள நடுவுலயே நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த மீனாவும் அந்த மீனாவோட ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. மீனாவோட ஹஸ்பண்ட் பேரு ரமேஷ் அப்படின்றது. இவங்க 2 பேருமே ஜோடியா வேலை பாக்குறாங்க போல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா சொத்து விஷயத்துக்காக எல்லாருமே அப்பப்ப சண்டை போட்டுப்பாங்க, மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. வேலைக்காரங்க கிட்ட பேசினதுல இவ்வளவு மட்டும் தான் இவங்களுக்கு கிடைக்குது. இத பத்தி பாட்டியும் பேத்தியும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பார்க் ஏரியால அந்த கல்யாண மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு பொண்ணை கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாண மாப்பிள்ள பேரு நான் ஏற்கனவே தினேஷ்னு சொல்லியிருப்பேன். அந்த தினேஷ் தான் யாரையோ கிஸ் பண்ணிட்டு இருக்காரு போல. இத பாட்டி கவனிச்சிடுறாங்க. இப்ப திடீர்னு புர்கா போட்ட மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்காங்கல்ல, இந்த பேத்தியோட பேக புடுங்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி தான் கஷ்டப்பட்டு தடுத்து அந்த நபரை அங்கிருந்து ஓட வச்சிடுறாங்க. இன்னும் நீ கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி பேத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பேத்தி அவன் புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது சண்டைக்கெல்லாம் போயிருப்பாங்க, அப்பெல்லாம் போகக்கூடாதுன்னு பாட்டி சொல்றாங்க. புடுங்கிறதுக்காக வந்தவன் கையில ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டியும் திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்குறாங்க. ஏற்கனவே பூனியை சாவடிச்சு உங்களுக்கு ஒரு மிரட்டல் லெட்டர் வந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்னொரு மிரட்டல் லெட்டர் வந்திருக்கு. இதை இதோட ஸ்டாப் பண்ணிருங்க, தேவையில்லாம நோண்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி தான் மிரட்டல் லெட்டர் வந்திருக்கு. இதை நினைச்சு பாட்டிலாம் பெருசா பயப்பட மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் போலீஸ் கிட்ட சொல்லணும்ல, இன்ஸ்பெக்டரை வீட்டுக்கு வர வச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த வீட்டுல ரோகன்ன்ற பையன் ட்ரக் அடிக்ட்னு சொல்லியிருப்பேன். இப்ப அத்தை இருக்காங்கல்ல, டே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ ஒழுங்கா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பையனை கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க சில பசங்களை காட்டுறாங்க. பால் கொஞ்சம் தள்ளி போயிருது, ஒரு பையன் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்படி எடுக்கிறதுக்காக வர இடத்துல ஒரு ஃப்ரீசர் இருக்கு. இது என்ன ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு ஓபன் பண்ணா உள்ள பாடி இருக்கு. பெரியப்பாவோட ரைட் ஹேண்ட் மாதிரி காமிச்சாங்கல்ல, அவனோட பாடி தான் இந்த இடத்துல இருக்கு. ஒரு மர்ம நபர் அவனோட பாடியை தூக்கிட்டு போன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. தூக்கிட்டு போன மர்ம நபர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருக்காரு போல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப இறந்து போன ரம்யாக்கு காரியம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. பாட்டி பேத்தி 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாட்டி எல்லாரோட கையும் பார்த்துட்டு இருக்காங்க. யாரோட கையில அந்த மோதிரத்தை பார்த்தோம் அதை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொருத்தர் கையா இவங்க பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எனக்கு ஒருத்த மேல டவுட் இருக்குன்னு பாட்டி சொல்றாங்க. ரோகன் மேல டவுட் இருக்கிறதா சொல்றாங்க. ரோகன் எப்ப பாரு வந்து காசு நமக்கு எப்பதான் கிடைக்கும், நான் நிறைய ட்ரக் வாங்கணும்னு அம்மா கிட்ட சண்டை போடுறான். டே நீ தான் காசுக்கு ஆசைப்பட்டு ரம்யாவை ஏதாவது பண்ணிட்டியான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இந்த இடத்துல பாட்டியும் ரோகன் தான் காசுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. காரணம் இவங்க ரம்யாவோட டைரியை படிக்கிறாங்கல்ல, அதுல ரோகன் தான் எப்ப பாரு அந்த சொத்தை சீக்கிரமா பிரிக்கணும்னு சண்டை போடுறவனா இருப்பான் போல. அதனால தான் பாட்டி இப்படி யோசிக்கிறாங்க. அம்மாவும் பையன் தான் ஏதாவது பண்ணிட்டானான்னு யோசிக்கிறாங்க. பசங்க பாடியை பார்த்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப போலீஸ்க்கு தகவலை கொடுத்துறாங்க போல. இன்ஸ்பெக்டருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாடியெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயம் இந்த பேத்தி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு லேடி கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க. கணேஷ்னு ஒருத்தர் பேப்பர் கடை வச்சிருக்காருல, அவரோட மிஸ்ஸஸ் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது சிவான்ற அந்த ஜேர்னலிஸ்டும் வந்துடுறாரு. இது மூலியமா இவங்க 2 பேருமே பேசுறாங்க. அதே மாதிரி ஸ்டேஷன்ல பிபின் அப்படின்ற ஒரு நபரை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. இவர் தான் அந்த கல்யாணத்துல சாப்பாடுலாம் சப்ளை பண்றவரா இருந்திருப்பாரு. இவர் ஏதாவது கலந்து தந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. சேச்சா இவர் அலுவலகத்தை பார்த்தா இவர் பண்ண மாதிரி தெரியலன்ற மாதிரி பாட்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. அதனால பிபினை இன்ஸ்பெக்டரும் அனுப்பி விடுறாரு. வீட்டை சேர்ந்தவங்க ரோகனை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவன் வராமையே இருக்கான். என்ன ரோகன் வரலன்னு உள்ள வந்து பார்த்தா அவன் அசைவே இல்லாம இருக்கான். செக் பண்ணி பார்க்கும்போது அவன் உயிர் போயிருச்சுன்னு தெரிய வருது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்க ஒரு எபிசோட முடிக்கிறாங்க.
அடுத்த எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ரெண்டு சின்ன பசங்க விளையாடுறத காட்டுறாங்க. அந்த இடத்துல கண்ட்ரோல் இல்லாம ஒரு கார் வந்து இந்த பசங்க மேல மோதுது. இந்த சீனை எதுக்காக திடீர்னு இப்படி காட்டுறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. இப்ப அந்த பையன் இறந்து போயிட்டான்ல, போலீஸுமே விசாரணை பண்றதுக்காக வந்துடுறது. இவனுமே விஷத்தினால தான் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வயசு பையன் எப்படி ட்ரக்னால இறந்து போவான், யாரோ விஷத்தை கலந்து தந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அந்த அத்தை இருக்காங்கல்ல, பெரியப்பா மேல கோவப்படுறாங்க. அண்ணன் நீ தானே இந்த விஷயத்த பண்ண, என் பையன் சொத்தை கேட்டு சண்டை போட்டான், அதை பிடிக்காம நீ இப்படி பண்ணிட்ட அப்படிதானேன்ற மாதிரி பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் ரோகன் மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க. இப்ப அவனே இறந்து போயிட்டான்ல, அதனால ரோகன் பண்ணலனா யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாட்டியோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் பையன் மேல ரொம்ப பாசம் காமிச்சு வளர்த்திருப்பாங்க. பையன் பெருசானோன எழுத்தாளரா மாறி இருப்பாரு. அம்மா டிடெக்டிவ் மூலலாம் இருக்குல்ல, சில கேஸை சால்வ் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் அவர் கதையா மாத்திருப்பாரு. இப்ப பாட்டியும் பேத்தியும் பேசும்போதுதான் அந்த எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு சாப்பிட்டதுல என்ன மாதிரியான விஷம் கலந்தது அப்படின்றத பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப சிவாவும் இவங்க டீம்ல ஒருத்தரா மாறிடுறாரு. அவருமே இந்த டிஸ்கஷன்ல இருக்காரு. இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, டைரியில மேற்கொண்டு என்ன படிச்சாங்க அப்படின்றத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்க எல்லாருமே சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. நான் வீட்டுக்கு கல்யாணத்துக்காக சந்தோஷமா வந்தேன், ஆனா எல்லாருமே சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு கவலையா இருக்குன்ற மாதிரி டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் பாட்டியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது பைக்ல வந்த ஒருத்தன் பாட்டி அட்டாக் பண்றதுக்கு பாக்குறான். சிவா தான் உள்ள பூந்து தடுக்கிறாரு. அதனால சிவாக்கு காயம் பட்டுது. இப்ப சிவாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பேத்தியை பொறுத்த வரைக்கும் சிவாவை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க சிவாவை பாக்குறதுக்காக வராங்க. தலையில தடவிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி அந்த கல்யாண மாப்பிள்ள தினேஷை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப கூட காலை அவர் சுரண்டிக்கிட்டே தான் இருக்காரு. ரம்யா இறந்து போய் முழுசா ஒரு வாரம் கூட முடியல, அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரை எல்லா உண்மையா சொல்லிடுறாரு. உண்மையிலே இவர் கிஸ் பண்ண பொண்ணை தான் லவ் பண்ணிருப்பாரு. வீட்டை சேர்ந்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டேன், மத்தபடி எதுவும் கிடையாது, நாலாம் அவளோட சாவல எந்த விதத்திலையும் சம்பந்தப்படல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பாட்டி வேற ஒரு வேலையும் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு லெட்டரை போட்டிருப்பாங்க. யாரோ போட்ட மாதிரி லெட்டரை போட்டிருப்பாங்க. நீ தான் இந்த கொலையை பண்ணன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி லெட்டரை போட்டிருப்பாங்க. அதை பார்த்து அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்கறான்றத பாட்டி தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாங்க. இவன் பெருசா பயந்துருக்கலாம் மாட்டான். சோ இவன் இல்லன்றத பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி நாள் நைட்டு பாட்டியோட அட்டாக் பண்றதுக்கு வந்தாங்கல்ல, அது யாருன்றத ரிவீல் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ரமேஷ் தான். அதாவது மீனான்னு பேச முடியாத ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அட்டாக் பண்ணிருக்காரு போல. இப்ப பாட்டி ஆளுங்க கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேச முடியாத மீனா பாட்டி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, ஆனா சொல்ல முடியல. பிங்க் கலர்ல ஒரு சின்ன பால் எடுத்து அந்த பால் மூலியமா ஏதோ புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப கூட பாட்டிக்கும் பேத்திக்கும் புரிய மாட்டேங்குது. அப்ப சட்டுன்னு ரமேஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா போலான்ற மாதிரி மீனாவை இங்க இருந்து கூட்டு போறாரு. மீனா என்னதான் சொல்ல வந்தா அப்படின்ற மாதிரி பாட்டியும் யோசிக்கிறாங்க. மீனா அந்த பெரிய வீட்டுல தானே வேலை பாக்குறாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப யாரையும் அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது பொத்துன்னு கீழே விழுந்து ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா பிபின் அப்படின்ற ஒரு நபர் தான் கல்யாண கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்திருப்பாரு. அவர் மேல சந்தேகம் இல்லைன்னு பாட்டி சொன்னாங்கல்ல. இப்ப வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட பேசுறாங்க. உங்களோட கல்யாண இடத்துல ஏதாவது மிஸ் ஆச்சா, ஃபுட் கிட்ட ஏதாவது குறைஞ்சதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா மேடம், ஒரு ஃப்ரீசர் காணாம போயிருச்சு, ஃப்ரீசர்ல இருக்க ஐஸ்கிரீம்லாம் காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரீசர்ல தான் ரைட் ஹேண்டோட பாடி கிடைச்சிருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ரமேஷை காட்டுறாங்க. ரமேஷ் கிட்ட நிறைய ஐஸ்கிரீம்லாம் இருக்கு. பொண்ணுக்கு ஐஸ்கிரீம்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. இவர் தான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை எடுத்திருக்காரு. அதுல இருக்க ஐஸ்கிரீமை தான் வீட்டுல வச்சிருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப பாட்டி பிபின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வேலைக்காரங்க வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மீனா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மீனாவும் இறந்து போயிட்டாலான்னு பாட்டி ஷாக் ஆகுறாங்க. இந்த பெரிய வீட்டை பொறுத்த வரைக்கும் பினின்னு வேற ஒரு வேலைக்காரங்களும் இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பினி என்ன சொல்றாங்கன்னா, இங்க வேலை பார்த்த மீனா இறந்து போயிருக்கா, இதுக்கப்புறம் எனக்குமே ரொம்ப பயமா இருக்கு, உங்க வீட்டுக்கு இதுக்கப்புறம் நான் வேலைக்கெல்லாம் வரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரி வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. சோ அவளை வந்து இந்த பாட்டி வீட்டுக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு பினி என்ன சொல்றானா, கடைசி கொஞ்ச நாளா அந்த மீனா வந்து எதையோ நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருந்தா, திடீர்னு இறந்து போயிட்டா, எனக்கும் ஏதாவது ஆயிடுமான்னு பயமா இருக்குன்ற மாதிரி பினி புலம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் பேத்தியும் டிஸ்கஸ் பண்ணும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ வரைக்கும் சில கொலைகள் நடந்திருக்குல்ல, அந்த கொலை நடந்த எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு வித்தியாசமான பொருள் கிடைச்சிருக்கும். அதாவது அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு சாராத ஒரு பொருள் கிடைச்சிருக்கும். அது எல்லாமே கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கு. உதாரணத்துக்கு புல்லாங்குழல்,
நெய் இந்த மாதிரி பொருள் தான் பக்கத்துல கிடைச்சிருக்கும். சோ இத பத்தி இப்ப பாட்டி கிட்ட இந்த பேத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. கொலை பண்றவங்க கிருஷ்ணரோட பக்தரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி யோசிக்கிறாங்க. இங்க ஒரு எபிசோட் முடியுது. இப்பதான் கணேஷ் எப்படி கொல்லப்பட்டாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. கணேஷ்ன்ற அந்த பேப்பர் கடை வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக ரமேஷ் வராரு. இந்த ரமேஷ் தான் நைஸா அவருக்கு ஒரு காஃபியை தந்துடுறாரு. ஜென்ரலா அவர்கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் தான் சாவடிச்சிருக்காருன்னு காட்டுறாங்க. அந்த கணேஷோட ஒய்ஃப் கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்ற மாதிரி பேத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த கணேஷோட ஒய்ஃப் தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. கடைசியா அந்த ரமேஷ் தான் வந்து காஃபி வாங்கி தந்திருக்கான், எனக்கு மத்தவங்க கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ரமேஷ் தான் கொலை பண்ணானான்ற மாதிரி இவங்க ரமேஷை சந்தேகப்படுறாங்க. இப்ப ரமேஷ் பெரியப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. பெரியப்பா ரைட் ஹேண்ட் போனதுக்கு அப்புறம் ரமேஷை வச்சு சில வேலைலாம் பண்றாரு போல. ரமேஷ்க்கு காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. என்ன வேலை பண்றாருன்னு தெரியல. அப்ப சட்டுன்னு அத்தை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அத்தை இருக்காங்கல்ல, நீ தான் என் பையனை சாவடிச்சிருக்க, இவன் மூலியமா ஏதோ பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பைத்தியம் மாதிரி பேசாத போன்ற மாதிரி இந்த பெரியப்பா சொல்றாரு. இந்த பெரியப்பா ஏதாவது தப்பு பண்றாரா என்னன்னு தெரியல. இந்த ரமேஷ் தான் கணேஷோட கதையை முடிச்சிருக்கான். அதே மாதிரி அந்த ரைட் ஹேண்டோட பாடியை கொண்டு போய் ஃப்ரீசர்ல வச்சதும் இவனோட வேலை தான். ஆனா எதுக்காக பண்ணான்றது தெரிய மாட்டேங்குது. இப்ப பாட்டியும் பேத்தியும் சேர்ந்த மாதிரி ஒரு செடியை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது என்னன்னா, ரம்யாக்கு ஒரு விஷத்தை கலந்து தந்திருக்காங்கல்ல, அது ஒரு செடியா தான் இருக்கும். அந்த செடியை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்க இருக்க பையன் என்ன சொல்றானா, கேரளால தான் பெரும்பாலும் அந்த செடி இருக்கும், அங்க இருந்து யாராவது சப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கு, அப்படி வந்தாதான் உண்டுன்ற மாதிரி சொல்றான். அதை ரொம்ப கேர்ஃபுல்லான சில வைத்தியத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, மத்தபடினா அது விஷமா மாறிடும்ன்ற மாதிரி சொல்றான். அதுதான் யாரோ யூஸ் பண்ணிருக்காங்கன்றதை இந்த பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க. சின்ன பசங்க சமைக்கிற மாதிரி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ரமேஷோட பொண்ணு சமைக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த சமயம் ரமேஷ் யார்கிட்டயோ பேசுறாரு. நீங்க சொல்லிதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண, எனக்கு இன்னும் நிறைய காசு வேணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப பொண்ணு இருக்கால, அப்பா உங்களுக்காக தான் செஞ்சேன், சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றா. சரி சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே எடுத்து கொஞ்சம் சாப்பிடலாம் செய்யறாரு. அந்த கணேஷோட ஒய்ஃப் சொன்னது மூலியமா ரமேஷ் மேல சந்தேகம் வந்தது இல்ல. இப்ப போலீஸும் பாட்டியும் சேர்ந்த மாதிரி ரமேஷை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு பயந்த மாதிரி இருக்கா. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அப்பா எந்திரிக்கவே மாட்டாருன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றா. நான் தந்ததை சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கலன்ற மாதிரி சொல்றா. பார்த்தா அவர் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. இந்த பொண்ணு தந்ததுல தான் விஷம் கலந்திருக்கு போல. இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு சமைச்ச இடத்த பாக்குறாங்க. அங்க ஒரு இலை மாதிரி ஏதோ இருக்கு. இந்த இலையை எடுத்துக்கலாம், நம்ம விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த இலை மேக்சிமம் கேரளால தான் கிடைக்கும். ஆனா இங்க சிலர் மட்டும் யூஸ் பண்றாங்கன்ற தகவல் தெரியுது. குறிப்பா ஒரு லேடி யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தகவல் தெரியுது. அந்த லேடியை பார்த்து பேசுறதுக்காக தான் இந்த பாட்டி போயிட்டு இருக்காங்க. இத பத்திலாம் போன் மூலியமா இவங்க பேத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இந்த பாட்டி இருக்காங்கல்ல, அந்த லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த லேடி கிட்ட இவங்க பேசினதெல்லாம் நமக்கு காட்டாமையே கட் பண்ணிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த பாட்டி இருக்காங்கல்ல, நான் அந்த லேடியை பார்த்து சில தகவலை சேகரிச்சுட்டேன், எனக்கு இப்ப டவுட் அந்த பெரியப்பா மேலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெரியப்பா மட்டும் இதை பண்றாரா, பெரியப்பாவோட ஒய்ஃபும் ஹெல்ப் பண்றாங்களான்றதை தெரிஞ்சுக்கணும், நான் சொல்ற மாதிரி அந்த பெரியப்பாவோட ஒய்ஃப் கிட்ட பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா, என்னோட பாட்டி சீக்கிரமா குற்றவாளியா கண்டுபிடிச்சிருவாங்க, உங்க ஹஸ்பண்ட் தான் குற்றவாளின்னு என்னோட பாட்டி நினைக்கிறாங்கன்னு பேசுன்ற மாதிரி தான் பாட்டி சொல்லி தராங்க. இப்ப இந்த பேத்தி இருக்காங்கல்ல, வேகமா அவங்கள பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. அதாவது அந்த பெரியப்பாவோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த பெரியம்மா கிட்ட உங்க ஹஸ்பண்ட் தான் ஏதோ தப்பு பண்றாரு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பெரியம்மாவும் இந்த குடும்பத்தை பத்தி சில விஷயங்களை சொல்றாங்க. அடுத்தடுத்து இந்த குடும்பத்துல மரணம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தையும் இந்த வீட்டுல இறந்து போயிருக்கு போல. யாரோட குழந்தைன்றது தெரியல. அதை பத்திலாம் இந்த பெரியம்மா கொஞ்சம் சோகமா பேசிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டே தப்பு பண்ணியிருந்தாலும் அவருக்கான தண்டனை கிடைக்கணும், இந்தாமா ரம்யாக்கு பிடிச்ச டிஷ்ஷை செஞ்சேன், நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அந்த டிஷ்ஷை தராங்க. இவங்களுமே சரின்ற மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பாட்டியும் என்னாச்சு பேசினியான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. பேசின பாட்டி, அவங்க ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்க, அவங்களுக்கே அவங்க ஹஸ்பண்ட் பண்றது பிடிக்கல, அந்த ஹஸ்பண்ட் தான் ஏதோ தப்பு பண்றாரு, இதை தாண்டி எனக்கு சாப்பிடுறதுக்காக இந்த டிஷ்ஷை தந்தாங்கன்ற மாதிரி பாட்டி முன்னாடி எடுத்து சாப்பிடுறதுக்காக போறாங்க. பாட்டி சட்டுன்னு அந்த டிஷ்ஷை தள்ளி விட்டுறாங்க. அதுல ஏதாவது கலந்திருந்ததுன்னா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன பாட்டி எப்ப பாரு எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்கீங்க, இவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க, இவங்க எல்லாம் எதையும் கலந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேத்தி சொல்லிட்டு இருக்கா. பேத்தி பயங்கரமா கோவப்பட்டு இருக்கால. இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா பேத்திய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி குற்றவாளி யாருன்றதை நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன், நீ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி எல்லாரையும் ஒரு இடத்துல அசெம்பிள் ஆக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் சொல்லவே எல்லாருமே ஒரு இடத்துல அசெம்பிள் ஆயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பாட்டியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியப்பாவை தானே சந்தேகப்படுறாங்க. பெரியப்பாவை கார்னர் பண்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சொத்து ரிலேட்டடா நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் முழிச்சிட்டு இருக்காரு.
பெரியப்பாவை கார்னர் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா பெரியமாவை கார்னர் பண்ற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க தான் இதை பண்ணீங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பதான் பாட்டி பண்ண ஒரு ஐடியாவை காட்டுறாங்க. ஏற்கனவே அந்த மாப்பிள்ள தினேஷை செக் பண்றதுக்கு ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணாங்கல்ல, அதே ஐடியாவை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. நீ இந்த இலையை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தரையா சாவடிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பெரியமாக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே பெரியமாவோட முகமே மாறிடுது. இது எல்லாத்தையும் பாட்டி கவனிச்சிருப்பாங்க. சோ இது மூலியமா கண்டிப்பா பெரியமா தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருது. பெரியமா எப்படி பண்ணாங்கன்றத நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம்ன்றதுனால எல்லாருமே அது இதுன்னு செஞ்சு தந்துட்டு இருக்காங்க. இந்த பெரியமாவும் உனக்கு பிடிச்சதை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கல்யாண பொண்ணுக்கு தராங்க. அதுலதான் அந்த இலையை போட்டு ஏதோ கலந்து வச்சிருக்காங்க போல. அதை சாப்பிட்டதுல இருந்து அந்த பொண்ணுக்கு தலலாம் சுத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் இறந்து போயிருப்பா. பெரியப்பாவோட ரைட் ஹேண்ட் பெரியப்பா கிட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசினா பாத்தீங்களா, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும். அதனாலதான் எதிர்த்து பேசியிருப்பான். அப்படி எதிர்த்து பேசும்போது பெரியமா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த சாப்பிடுன்ற மாதிரி சூப் அவனுக்கு தராங்க. அவனுமே சூப் எல்லாம் வாங்கி சாப்பிடுறான். ஹஸ்பண்ட் கிட்டே இவன் எதிர்த்து பேசிட்டான்ல, இவன் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக சூப்ல கலந்திருப்பாங்க. இவனுமே சாப்பிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இறந்து போயிருப்பான். இந்த பாட்டி இலைய விக்கிற லேடியை போய் பார்த்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இலைய விக்கிற லேடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பேச முடியாத ஒரு பொண்ணு தான் என்கிட்ட வாங்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா மீனா தான் வாங்கிட்டு போயிருக்கா. ஆக்சுவலா மீனாக்கு இது விஷ நிறைஞ்ச இலைன்றதெல்லாம் தெரியாது. அவங்க ஏதோ ஒரு மருத்துவ இலை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு வாங்கிட்டு வந்திருப்பா. ஆனா ஒவ்வொருத்தரா சாகும் போதுதான் மீனாக்கு லைட்டா இந்த லேடி மேல டவுட் வந்திருக்கும். இந்த லேடி நம்மள தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்றது மீனாக்கு தெரிஞ்சிருக்கும். மீனாவும் நீங்க தானே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி இந்த பெரியமா கிட்ட சண்டை போட்டிருப்பா. அந்த மீனாவை பொறுத்த வரைக்கும் பிங்க் பால காமிச்சு ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த விஷத்தோட பேரு ஏறக்குறைய பிங்க் ரிலேட்டடா இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி அவங்க புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். சோ மீனாவை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இந்த பெரியமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா மீனா வெளியே சொல்லிட்டா பிரச்சனை இல்ல, ஏதாவது பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பெரியமா ஏதாவது தந்தா அவ சாப்பிட மாட்டான்றது பெரியமாக்கு தெரியுது. அதனால பெரியமா என்ன பண்றாங்கன்னா, அவ கடிச்சுக்க எதுவுமே வச்சுக்காம சாப்பிடுறா, இதை போய் தந்துருங்கன்ற மாதிரி அத்தை கிட்ட தந்துடுறாங்க. அத்தையை பொறுத்த வரைக்கும் எதுக்காக கடிச்சுக்க எதுவுமே வைக்காம சாப்பிடுற, இந்த சாப்பிடுன்ற மாதிரி கடிச்சுக்கிறதுக்காக வைக்கிறாங்க. அதுலதான் அவங்க விஷத்தை கலந்து தந்திருக்காங்க. இதெல்லாம் மீனாக்கு தெரியாம சாப்பிட்டுறாங்க. அந்த மீனா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே அவளோட திங்ஸ்ல வந்து இவங்க புல்லாங்குழல வச்சிருவாங்க. சாவடிக்க போறாங்கன்னா அவங்கள கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை இந்த பெரியமா வச்சுதான் சாவடிச்சிருப்பாங்க போல. ரமேஷை பொறுத்த வரைக்கும் பெரியப்பாக்காக வேலை பார்க்கறவன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியமாக்காகவும் வேலை பார்த்திருப்பான். ஆனா அவனோட ஒய்ஃபே கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் பெரியமா கிட்ட வேலை பார்க்கறதா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். பெரியமா மேல லைட்டா சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பான். அவன் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி இந்த பெரியமா யோசிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த அத்தை பையன் ரோகனுக்கு இவங்க மேல டவுட் வந்துரும். நீங்க தான் கடைசியா அந்த ரம்யாக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ தந்தீங்க, நீங்க தான் ஏதாவது கலந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவன் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக இவன் எடுக்கிற ட்ரக்ல இவங்க அதை கலந்துடுறாங்க. அது தெரியாம இவன் ட்ரக் எடுத்திருப்பான், இறந்து போயிருப்பான். ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த பாட்டி இந்த கேஸை கொஞ்சம் நோன்னாங்கல்ல, அதனால பெரியமாக்கு பயம் வந்திருக்கும். பெரியமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரமேஷை யூஸ் பண்ணி மிரட்டலாம் செஞ்சிருப்பாங்க. அது எதுவுமே வேலைக்கு ஆயிருக்காது. ரமேஷோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரமேஷ் கதையே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரமேஷோட பொண்ணு இந்த இடத்துக்கு வருவாள்ல, உன் அப்பாக்கு இதை கலந்து ஏதாவது செஞ்சுதா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சில பொருள் எல்லாம் தந்துடுறாங்க. அந்த பொருளை வச்சு செஞ்சு தந்திருப்பா. அதனால தான் ரமேஷ் இறந்து போயிருப்பாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இப்ப பிரசன்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. நடுவுல விளையாடிட்டு இருக்க பசங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் தெளிவா காட்டுறாங்க. ரெண்டு சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கும் போது கண்ட்ரோல் இல்லாம ரம்யாவோட அம்மா இருக்காங்கல்ல, காரை வச்சு இடிச்சிடுறாங்க. அதுல ஒரு பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிடுறா. இந்த பெரியமாவோட பொண்ணு தான் இறந்து போயிருப்பா. இடிச்சது யாரு? அந்த கல்யாண பொண்ணோட அம்மா. அவங்க காரை ஓட்ட தெரியாம ஓட்டி தான் இந்த மாதிரி ஒரு டெத் நடந்திருக்கும். இந்த டெத்தை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா குடும்பத்தை சேர்ந்த மத்தவங்க இருக்காங்கல்ல, நடந்ததை நினைச்சு எவ்வளவுதான் ஃபீல் பண்றது, நீ நடந்ததை மறந்துருமா, நீ முன்ன மாதிரி சகஜமா இருமான்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா ஃபேமிலிக்கு ஹெட்டா இருக்க பாட்டியே இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த சமயம்லாம் கல்யாண பொண்ணு ரம்யாவை பொறுத்த வரைக்கும் சின்ன பொண்ணா தான் இருப்பா. அந்த சின்ன பொண்ணுக்கு பிடிச்ச டிசிஷன் நீ தானே செய்வ, போய் செய்யுமா அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்றாங்க. நம்மளோட பொண்ணை இழந்திருக்கோம், இப்போ போய் அந்த பொண்ணுக்கு செஞ்சு தர சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயங்கர கோபம் வந்திருக்கும். அந்த கோபத்தெல்லாம் இவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டுக்கு அவ படிக்கிறதுக்கு போயிருப்பா. அவ திரும்பி கல்யாணத்துக்காக வரப்போறான்னு தெரிஞ்சிருச்சுல, அவளை ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. என்ன ஏதாவது பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு என் பொண்ணை பண்ணீங்கன்ற மாதிரி ரம்யாவோட அம்மா கேக்குறாங்க. இங்க சின்னதா ஒரு சண்டை மாதிரி வருது. அதுக்கப்புறம் இவங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சுல, இவங்களை கூட்டு போறதுக்கான ஏற்பாடு நடக்குது. கடைசியா ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே பர்மிஷன் வாங்கி ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அந்த ஸ்வீட்டை பாட்டி கிட்ட தரதுக்காக வராங்க. ஐயோ, இவ தரத சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி பாட்டி பயந்துட்டு இருக்காங்க.
பாட்டிமா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இல்ல நான் எதையுமே கலக்கல, நானும் வேணா சாப்பிடுறேன்ற மாதிரி இவங்களும் சாப்பிட்டு எல்லாம் காட்டுறாங்க. அப்ப கூட இந்த பாட்டிக்கு பயமா இருக்கு, சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே போலீஸ் கூட அரெஸ்ட் ஆகி கிளம்புறாங்க. இதோட இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.